அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருடத்தின் ஜூலை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெற போகிறது. அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடுது. அந்த வகையில் 2025 ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்கிறது. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். தங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2025 ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிந்துக்க நீங்கள் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறதும் ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். சரி, நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் தங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க காணப்படுவீங்க. பணியிடத்தில் தங்களினுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க. நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிகமாக அலைவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் தங்களுக்கு பொறுப்புகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய முடியும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதமானது தங்களின் புதிய திட்டங்களை நிறைவேற்ற ஏற்ற ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் தங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கப்பெறலாம். நிதிநிலை வலுவாகவே இருக்கும். அதே சமயம் பெரிய செலவுகளை செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் எதையும் அமைதியாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். மேலும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு நற்பலன்களை தருவதாகவே அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் தங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தலாம். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் உடற்பயிற்சிகளை தினமும் செய்து வர வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டம் பல வகைகளில் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் தங்களுக்கு வேண்டாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதமானது தங்களுக்கு சவாலாக இருந்தாலும் பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அந்த கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனும் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கப்பெறும். இந்த மாதம் தங்களினுடைய செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவழிப்பது அவசியம். ஆடம்பர செலவுகள், அனாவசிய செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பண பிரச்சனையால் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த வேலையையும் பொறுமையாக செய்ய பாருங்கள். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்க வேண்டும் அப்படின்னா மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதமானது தங்களினுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டு சூழல் தங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பருவகால நோய்கள் குறித்து சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையப்பெறலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நினச்சபடி சில காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பொருளாதார வளமையும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதமானது நன்றாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்கும். நிதி நிலைமை வழக்கத்தை விட நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஆரோக்கியமும் சாதாரணமாகவே இருக்கும். ஆனால் அடிக்கடி கண் பிரச்சனைகள் மற்றும் தலைவலியால் அவதிப்பட நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் தங்களினுடைய தைரியமும் கடின உழைப்பும் சோதிக்கப்படலாம். இந்த மாதத்தில் பணியிடத்தில் தங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தங்கள் எதிரிகளை எளிதில் சமாளித்து விடுவீங்க. பண விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே வரக்கூடிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் தங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைவீங்க. தங்களின் முயற்சிகள் நல்ல பாராட்டை பெறும். நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகளை செய்கிறத தவிர்க்கணும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது சற்று பொறுமையாக இருப்பது முயற்சிக்கப்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்க நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முயற்சி பண்ணுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் தங்களின் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் தங்களின் யோசனைகள் நல்ல பாராட்டை பெறும். நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியமும்
நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா உணவில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் தங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் மாதமாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் நிலை வலுவடையும். நிதி பரிவர்த்தனைகளால் நிறைய லாபம் கிடைக்கலாம். அதே சமயம் அதிக செலவுகளையும் சந்திக்கவும் நேரிடலாம். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இந்த காலகட்டத்தில் தோல் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தங்களுக்கு தொந்தரவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே அதீத கவனத்தை செலுத்த பாருங்க.